மக்களின் முக மலர்ச்சியோட செவிகளுக்கு உணவாக பல செய்திகளையும் மனதிற்கு உணவாக இதமான பாடல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம். சரண்யா, சித்தர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே, எதுக்கு தெரியுமா? என்ன சித்தர்கள்னா தெய்வ அருள் பெற்றவங்க, பெரியவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில கஷ்டமே இருக்காது, நல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தானே. இதுக்காக நிறைய பேர் அவங்கள தேடுறாங்க, அது கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் தாண்டி சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரசவாதம் வித்தை தெரியும். அந்த ரசவாத வித்தைனா என்னன்னாக்கா, இரும்பு இருக்கு இல்லையா, அது பொண்ணாக்குற அந்த கலை, அந்த வித்தை அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு போய் பார்த்து கண்டுபிடிச்சி இதை எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தர்களை தேடிட்டு இருக்காங்க. மணி, இந்த ரசவாதம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எப்படி, அது உண்மையா, அது எப்படி செய்வாங்க? அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வேர்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறது, அப்புறம் பச்சிலை இதைகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இரும்பு பொண்ணாக்குறாங்களாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூல்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இப்படி அப்படின்னு. அதே மாதிரி போகர் கூட என்ன எழுதியிருக்கிற அவரோட நூலில் பார்த்தீங்கன்னாக்கா, கந்தகம், செம்பு, பாதரசம் இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கிட்டு ரசவாத ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்முறை விளக்கமே எழுதியிருக்கிறார். போகர் எழுதின நூல் பத்தி எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்லுது? நவீன ரசாயன விதிகளின் படி நம்மளால செயற்கையா தங்கத்தை உருவாக்க முடியும். ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நம்ம 1 கிராம் தங்கம் தயாரிக்கணும்னு வைங்களேன், இதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கெல்லாம் தேவையா? இல்ல, இவ்வளவு சிரமம் எதுக்கு? நம்ம அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பயன்பாடுக்கு எடுக்கிறத தாண்டி ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இதை செய்யணும் அப்படிங்கறத தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி சூழல் வரும்போது நேராக கடைக்கு போயிட்டு எவ்வளவுதான் விளையாடுறாலும் வேற வழி இல்லாம எடுத்து அந்த செய்முறை நம்ம என்ன செய்யணுமோ அந்த முறைக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா சித்தர்கள் பத்தியும் குறிப்பா ரசவாதம், தங்கத்தை பத்தி நிறைய விஷயம் பார்த்தோம். இதே சந்தோஷத்தோட பூபாலத்துல மனதிற்கு இதமான பாட்டையும் இப்ப பார்க்கலாம். भाया छाड्या बंधा छाड्या छाड्या सगा पोया भाया छाड्या बंधा छाड्या छाड्या सगा पोया साधु संग बैठ बैठ साधु संग बैठ बैठ लोक लाज कोया मारा रे गिरिधर गोपाल मारा रे गिरिधर
नारी भगत देखा राजिया लगत देखा रोया भगत देखा राजिया लगत देखा रोया दूध मथ घृत काढलया दार दया छूया दार दया छूया दार दया छूया मारा रे गिरिधर गोपाल मारा रे गिरिधर गोपाल तू सराण कोया मारा रे गिरिधर गोपाल मारा रे गिरिधर गोपाल राणा विषरू प्याला भेजा पिया मगन होया राणा विषरू प्याला भेजा पिया मगन होया मीरा रे लगन लग्या होड़ हो जो होया मारा रे गिरिधर गोपाल मारा रे गिरिधर गोपाल दूसराण कोया दूसराण कोया दूसराण कोया सदा सकल लोक जोया दूसराण कोया मारा रे गिरिधर गोपाल मारा रे गिरिधर गोपाल
கதிரவனின் கடல் குளியலை கண்டு ரசிக்கும் அற்புதமான இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. மணி, பொதுவா நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம், யாராவது வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அதையே சொல்லிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அட என்னப்பா இவன் உடும்பு புடியே பிடிச்சிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமா. உடும்பு புடி வந்து ஏன் அவ்வளவு பிரத்யேகம் அப்படின்னாக்க, உடும்போட கால்கள்ல ரொம்ப கூர்மையா உள்பக்கம் வளைவான நீல நீளமான நகங்கள் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இதை வச்சு ஒரு இடத்த அழுத்தி பிடிக்கும் போது தசைகள் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சுக்குமா. அந்த இடத்த வந்து அது விடவே விடாது. அதனாலதான் வந்து ரொம்ப பிரத்யேகமா நம்ம சொல்றோம். மீறி நம்ம அந்த இடத்துல இருந்து உடும்பை இழுத்தோன்னு வைங்களே, அந்த தசையோட சேர்ந்து அப்படியே பிச்சுட்டு வந்துருமா. உடும்பு வந்து பிடிக்கு மட்டும் இல்ல மணி, அதோடைய சின்ன சின்ன பற்கள் வந்து ரொம்ப கூர்மையா ரம்ப மாதிரி இருக்குமா. இது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால நம்ம வந்து உடும்பு அப்படின்னாக்கா ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ராட்சச பல்லி இனத்தை சார்ந்த ஒரு விஷயம் இது. ஆமா, நீங்க அது மாதிரி கூர்மையா இருக்கும் விஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன் இது பிடிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உடும்பு கறியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும். அதனால தான் வந்து நிறைய உடும்பு வந்து வேட்டையாடப்படுது. இன்னொரு விஷயம், உயரமான சுவர்கள்லாம் ஏறும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த உடும்பை வந்து பயன்படுத்திருக்காங்க. அது என்னன்னா, அதோட இடுப்புல வந்து ஒரு கயிறை கட்டிடுறது, அது வந்து தூக்கி எறியறது. அது என்ன பண்ணும், சேத்துல போயிட்டு நல்லா பலமா இறுக்கமா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறுறது. இதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா இந்த உடும்பை வளர்த்து அதுக்கு பயிற்சி கொடுக்குறவங்களும் இருந்திருக்காங்க. சாம்ராட் சிவாஜியோட ஆட்சி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த உடும்புக்கான்னு சொல்லிட்டு ஒரு தனி படை பிரிவே இருந்திருக்கு. இவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த உடும்பு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம உடும்பு பிடிக்கிறான்னு. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. நிச்சயமா அந்த வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுவும் ஒரு படையே வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு அந்த எவ்வளவு திறமான ஒரு ஆட்கள் வேணும் இல்லையா. இந்த நல்ல தகவலோட பூபாலத்துல ஒரு இதமான பாட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். पियु पियु रटत पपीयरा बोले, पियु पियु रटत पपीयरा बोले, और कोयलिया सकोन देत मोरे, पियु के मिलन की आज, पियु पियु रटत पपीयरा।
पियु पियु रटत रटत पपियरा बोले पियु पियु रटत पियु पियु रटत पपियरा पियु पियु रटत पपियरा रटत पपियरा रटत पपियरा இரவு பகல் என நேரங்கள் மாறி மாறி வந்தாலும் மாறாத அன்போடு வசப்படுத்துவோம் இந்த நாளை. இது பூபாலம். சரண்யா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ ரொம்ப வந்து நிறைய மரங்கள்லாம் எரிஞ்சு நாசமாகுது அப்படின்னு பார்த்து நம்ம செய்திகளில் படிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமா வந்து தண்ணி அடிச்சு எப்படியாவது அணைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த காட்டுத்தீ வந்து எப்படி ஏற்படுது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து அங்க இருக்கிற யாராவது மனிதனுடைய சதியா இருக்கலாம்ல? இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மின்னல் தான் வந்து இந்த காட்டுத்தீக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைன் மரம், ஓக் மரம்லாம் இருக்குது. இந்த மாதிரி மரங்கள்லாம் அடிக்கடி மின்னலோட தாக்குதலுக்கு ஆளாகுது. இதனால பார்த்தீங்கன்னா ஏராளமான மரங்கள் எரிஞ்சு நாசமாகுது. இந்த மின்னல் மட்டும் நம்ம பிடிக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா, அதை பிடிச்சி ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னாக்கா ஏராளமான மின்சாரம் நமக்கு கிடைக்குமா? அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை நான் சொல்லும்போது மின்னலை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆமா மணி, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஆனா வந்து நான் இதை பத்தி நிறைய விஷயம் படிச்சிருக்கேன் தெரியுமா. அதாவது இந்த மின்னல்லேருந்து வந்து மின்சாரம் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்லப்பா, 18வது நூற்றாண்டுலேருந்து நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே ஈடுபட்டு ஆராய்ச்சி செஞ்சாரு. ஆனா அதுல அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கல. அதுக்கு அடுத்தபடியா ரஷ்ய விஞ்ஞானி ஜார்ஜ் ரிச்மன் அப்படிங்கிறவரும் வந்து இது சம்பந்தமா வந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சாரு. ஆனா இந்த ஆராய்ச்சி போதே அவர் வந்து மின்னல் தாக்கி இறந்தும் போயிட்டாரு. இப்போ வந்து நிறைய பேர் இது குறித்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் நிறைய சறுக்கல்கள்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆராய்ச்சியும் வெற்றி அடையும். அன்றைக்கி பாருங்கள், மின்சாரமா அப்படின்னு ஒரு பேச்சு இன்றைக்கெலாம் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் தாராளமாக எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இலவசமான மின்சாரம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த முயற்சி, இந்த ஆராய்ச்சி வெற்றி அடையும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். கண்டிப்பாக ரொம்ப விரைவிலேயே வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த தகவலோட பூபாலத்தில் மனதிற்கு இதமான பாட்டை இப்போ பார்க்கலாம். கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. ஒரளி கொடி இங்க ஓமா வளக்குதுங்க, இரளி கொடி நின்று ரகசியமா பேசுதுங்க, 3 எலி கூடி நின்று அங்க முக்காளி நாட்டுதுங்க, 4 எலி கூடி அங்கே நல்ல நாள் பார்க்க போகுதுங்க. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. கல்யாணம்மா இங்கே கல்யாணம்மா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மா. அஞ்சலி கூடி இங்க மஞ்சள் அரைக்குதுங்க, 6 எலி கூடி வந்து ஆவாரம் பாடுதுங்க, 7 எலி கூடி நின்று அங்க ஏகாந்தம் பார்க்குதுங்க, 8 எலி கூடி நின்று அங்க எட்டி எட்டி பாக்குதுங்க. அலமரத்தினில இருந்த எலி ஒண்ணு, அலமரத்தினில இருந்த எலி ஒண்ணு ஆராத்தி எடுக்குதுங்க.
பல்லெல்லாம் கொட்டி போன கிழட்டு எலிகள் எல்லாம் பல்லாக்கு தூக்குதுங்க. கல்யாணமா இங்கே கல்யாணமா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா. போடு கல்யாணமா இங்கே கல்யாணமா, சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா. அப்படி கல்யாணமா இங்கே கல்யாணமா, நம்ம சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமா. உற்சாகமான இந்த காலை பொழுதுல உள்ளம் கவர்ந்த பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறது பூபாலம். மணி, இப்போ வந்து கோடை காலம், வெயில் செம்மையா அடிக்குது இல்ல? ஆமா. இந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கோடை, அதாவது வெப்ப நோய்கள் வந்து நம்மள தாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நிச்சயமா. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி செலவுல ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது தெரியுமா? அது என்னன்னா இந்த வாழைத்தண்டு. தினமும் காலைல நம்ம எழுந்து இந்த வாழைத்தண்டை வந்து நல்லா சாறு பிழிஞ்சு ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும். எப்படிப்பட்ட கோடை நோய் வெப்ப நோயா இருந்தாலும் நம்ம கிட்ட கூட வராது தெரியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோடை காலத்துல என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, நம்ம வந்து உணவுல அதிகமா காரம் சேர்த்துக்கிறதுனாலையும் சரி, இல்ல நிறைய தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலையும் சரி, இல்ல வறட்சியான உணவு சாப்பிட்றதுனால, இல்ல மது பழக்கத்தினாலையும், இல்ல அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்காம நம்ம அடக்கி வைக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னாக்க சிறுநீரக கற்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாழைத்தண்டு என்ன பண்ணுதுன்னா இந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இது வந்து நார்ச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் இல்லையா? இதை நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா உடை எடையினால அவதிப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அப்புறம் நீரிழிவு நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதெல்லாம் தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னாக்கா ரத்தத்துல வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மருந்து பொருளா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா வந்து அவசியமா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம கடைக்கு போறோம், நிறைய பொருட்கள்லாம் வாங்குறோம், ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நடுத்தரம், ஏன் ரொம்ப வந்து எளிமையான குடும்பத்துல இருக்கவங்க கூட வாழைத்தண்டை வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். ஆமா, இது வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை மணி. வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல ஒரு வாழை மரம் வச்சாலே போதும்ல, அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நான் எதுக்கு ரொம்ப எளிமையான குடும்பம் கூட வாங்க முடியும்னு சொன்னா, நீங்க சொல்றது சொந்த வீட்டுக்காரங்க, இன்னும் நிறைய பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்க வச்சு வாங்க முடியாது. அதனால கடைக்கு போனாக்கா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா கோடைக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா மணி. எதுவுமே வருமுன் காப்பதே சாலச்சு இருந்தது இல்லையா? இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கப்பு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து சாப்பிடுறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். இந்த நல்ல தகவலோட பூபாலத்தோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அடுத்த பூபாலத்துல உங்களை சந்திக்கிறதுக்காகவே நாங்க காத்துட்டு இருக்கோம். இது பூபாலம்.